கிறிஸ்துக்கள் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவரும் உலக இரட்சகருமான இயேசு கிறிஸ்து இணையற்ற நாமத்தினால உங்கள் எல்லாரையும் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். இந்த அக்டோபர் மாதம் 1ஆம் தேதி மங்கள வார்த்தை நிகழ்ச்சி மூலமாக உங்கள் ஒவ்வொருவரையும் நேரடியாக பார்க்கறது எனக்கு ரொம்ப சந்தோஷம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கடந்த 9 மாதங்கள் ஒரு தகப்பன் தன் பிள்ளையை தோள் மேலே சுமந்து கொண்டு போனது போல நீங்களும் நானும் போன வந்த வழிகளிலெல்லாம் தேவனாகிய கர்த்தர் அழகாக நம்மளை சுமந்துட்டு வந்ததை நினச்சி இந்த புதிய நாளில் ஆண்டவருக்கு நன்றி சொல்லி இந்த புதிய மாதத்தை இன்றைக்கி தேவ பிரசன்னத்தில் நாம் தொடங்கும்படி ஆண்டவருடைய ஸ்தானாதிபதியாய் நான் உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. எல்லாரும் காலையிலேயே எழும்பி உட்காந்து இந்த புதிய மாதத்தில், இந்த அக்டோபர் மாதத்தில் ஆண்டவர் எங்களுக்கு என்னதான் மங்கள வார்த்தை வச்சுருக்காருன்னு சொல்லி ரொம்ப ஆவலோட எதிர்பார்ப்போட காத்துட்ருக்கிறீங்க. எடுத்து விசுவாசத்தோட வாசிங்க. ஆகாய் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 19வது வசனம் இப்படியாய் சொல்லுகிறது: நான் இன்று முதல் உங்களை ஆசீர்வதிப்பேன். நிறைய பிள்ளைகள் கடந்த 9 மாதங்கள் எனக்கு ஏதாவது ஒன்று நல்லது நடக்குன்னு நினச்சேன், ஒன்றுமே நடக்கலை. ஒரு ஆசீர்வாதமான ஒரு நல்ல காரியம் நடக்கும், ஒரு கல்யாணம் நடக்குன்னு நினச்சேன், நடக்கலை. ஆசீர்வாதமான ஒரு நல்ல பெர்மனன்ட் ஜாப் அமையணும்னு நினச்சேன், அதுவும் அமையலை. ஒரு ஆசீர்வாதமான பிள்ளை செல்வம் கிடைக்குன்னு நினச்சேன், அதுவும் எனக்கு அமையலை. ஒரு ஆசீர்வாதமான ப்ரொமோஷன் கிடைக்குன்னு நினச்சேன், அதுவும் எனக்கு நடக்கலை. ரொம்ப வருஷமாக நான் வாடகை வீட்டே இருந்து கஷ்டப்படுறேன், ஒரு ஆசீர்வாதமான சொந்த வீடு கிடைக்குன்னு நினச்சி ஆசையோடு எதிர்பார்த்துட்டு இருந்தேன், அதுவும் நடக்கலை. அட்லீஸ்ட் என் கடன் பிரச்சனையாவது மாறன்னு நினச்சேன், எதுவுமே நடக்கலை என்று சொல்லி கொண்டிருக்கிற தேவனுடைய பிள்ளைகளே, இன்னைக்கு ஆண்டவர் சொல்கிறாரு, நான் இன்று முதல் உங்களை ஆசீர்வதிப்பேன். கடந்த நாட்களில் மாதளஞ்செடியை நட்டு பார்த்தீங்க, பலன் தரல. அத்தி மரத்தை நட்டு பார்த்தீங்க, அதுவும் பலன் கொடுக்கல. அப்புறமா திராட்சை செடிகளை நட்டு பார்த்து இதுலையாவது எனக்கு ஒரு முன்னேற்றம் கிடைக்கணும்னு ட்ரை பண்ணீங்க, அதுவும் நடக்கலை. ஆனாலும் இன்று முதல் உங்களை ஆசீர்வதிப்பேன். சிலர் பார்த்திங்கன்னா ஒரு முயற்சி எடுப்பாங்க, அந்த முயற்சி சக்ஸஸ் ஆகலைன்னா இன்னொன்றுக்கு தாவுவாங்க, அது சக்ஸஸ் ஆகலைன்னா இன்னொன்றுக்கு தாவுவாங்க. அப்போது ட்ரையல்லே ஓடிட்டுருக்கும் காலம் ஃபுல்லாக. இன்றைக்கி நிறைய பேருடைய லைஃப்பில் ஒரு முயற்சி எடுத்து அதை ட்ரையல் பார்ப்போம், ட்ரையல்லே ஃபெயிலியர் ஆகிடுச்சா விட்டுருவாங்க, திருப்பி இன்னொரு ட்ரையல் எடுப்பாங்க. அப்படி இல்லை, முயற்சி எடுக்கிறதுக்கு முன்னால் ஆண்டவருடைய சமூகத்தில் உட்காந்து ஜெபம் பண்ணணும். ஆண்டவரே, இந்த காரியத்தை நான் செய்யலாமா? ஏன்னா நம்ம இந்த முயற்சி எடுக்கும் பொழுது நேரம் வேஸ்ட் ஆகுது, தாளந்துகள், திறமைகள், நம்முடைய பணம், இன்வெஸ்ட்மெண்ட்டு எல்லாம் வேஸ்ட்டாக போயிடுது. அது ட்ரையல்லையே நஷ்டத்தில் போயிடுது. எதுக்கு அப்படி நஷ்டப்படணும்? ஒரு காரியத்தை செய்யணும்னு தீர்மானிக்கும் போது முதல்ல தேவ சமூகத்தில் உட்காரணும். ஆண்டவரே, என் மனசில் இப்படி ஒரு காரியம் உதிக்குது, இதை நான் செய்யலாமா? இது தேவனுடைய திட்டமா? இந்த வியாபாரத்தை நான் பண்ணலாமா? இந்த பிஸ்னஸில் கை வைக்கலாமா? இந்த ஊருக்கு வேலைக்கு போகலாமா? இந்த தேசத்திலேருந்து எனக்கு அழைப்பு வருது, நான் போகலாமா? இல்லை இந்த தேசத்துக்காக போகலான்னு என்னுடைய மனசில் ஒரு ஏவுதல் வருது, இதை நான் செய்யலாமா? இல்லைன்னா இந்த பகுதியில் நான் போய் ஊழியம் செய்யலான்ட்டு என்னுடைய மனசில் ஒரு ஏவுதல் வருது, அந்த பகுதியில் நான் ஒரு ஊழியத்துக்கு போகலாமா என்று சொல்லி நீங்கள் ட்ரையல் பார்க்குறதுக்கு பதிலாக ஸ்ட்ரைட்டாக ஆண்டவருடைய சமூகத்திலேருந்து அப்ரூவலை வாங்கிட்டீங்கன்னா இந்த ட்ரையல் பீரியடே கிடையாது. நேரம் எடுத்த உடனே ஆண்டவருடைய திட்டத்தின்படியான ஒரு இடத்துல போய் உட்கார்ந்திங்கன்னா அந்த காரியம் நமக்கு சக்ஸஸ் ஆகிடும். ஆண்டவர் விரும்புகிற கல்லூரியில், ஆண்டவரே நான் இந்த காலேஜில் சேரலாமா? நான் அக்ரி படிக்கலாமா? நான் ஆடிட்டிங் ஃபீல்டுக்கு போகலாமா? சிஏ படிக்கலாமா? இல்லை நான் ஐஏஎஸ் தான் படிக்கணுமா? இல்லை நான் ஒரு பிஎஸ்சி மேக்ஸ் எடுக்கணுமா? இல்லை நான் ஒரு என்ஜினியராக போகணுமா? இல்லை ஒரு காமர்ஸ் குரூப் எடுக்கணுமா? ஆண்டவரே, நான் போய் கொஞ்ச நாள் போயிட்டு திருப்பி வேஸ்ட் பண்ண டைம் விரும்பலை, ஆண்டவரே எனக்கு நீங்கள் ஹெல்ப் பண்ணுங்கன்னு சொல்லி ஆலோசனை கேட்டிங்கன்னா ஆண்டவர் கொடுக்குற ஆலோசனை உனக்கு நஷ்டத்தை கொண்டு வராது. இப்போ ஆண்டவர் ஒரு ஆலோசனை கொடுத்துட்டாருன்னா அந்த காரியத்தில் நீ சக்ஸஸ் பண்ணுறதுக்கு வேண்டிய கிருபைகளையும் உனக்கு தருவார். ஆண்டவருடைய ஆதரவும் உங்களுக்கு இருக்கும். நீங்கள் எதிர்நீச்சல் போட்டு எடுத்து உங்கள் டைமை வேஸ்ட் பண்ணவோ நஷ்டப்படவோ எதுவுமே அவசியம் இருக்காது. கர்த்தர் ஒரு வயலில் கொண்டு நிறுத்திட்டாருன்னா அது உனக்கு உள்ளதுன்னா அதுக்குரிய படி உனக்கு அளக்கப்படும். அது பைபிளில் ஒரு அழகான வசனம் இருக்குது, கர்த்தர் நிர்ணயம் பண்ணினதை எவன் ஒருவனும் மாற்ற முடியாது. அப்படின்னா ஆண்டவர் ஒன்றை நிர்ணயம் பண்ணி இதை செய் அப்படின்னு கொண்டு போய் அதில் நிறுத்திட்டார். இந்த வேலையில் போய் ஜாயின் பண்ணு, இந்த லைஃப் பார்ட்னரை செலக்ட் பண்ணிக்கோ, இந்த இடத்துல போய் ஊழியம் செய்,
இந்த வியாபாரத்தை பண்ணு அப்படின்னு ஆண்டவர் நிர்ணயம் பண்ணி கொடுத்துட்டாருன்னா டோட்டல் ரிஸ்க்கும் ஆண்டவருடையது ஆகிடுது. நமக்கு பேரில் ரிஸ்க்கு கிடையாது. ஆண்டவர் ஒரு மனுஷனுக்கு ஒரு ஐஸ்வர்யத்தை கொடுத்தா வேதனை இல்லாமல் நம்ம முன்னேறி பெறலாம். ஸோ இன்று முதல் உங்களை ஆசீர்வதிக்கிற ஆண்டவர் இன்னைக்கு என்ன ஆசீர்வாதத்தை எதிர்பார்த்துருக்கிறீங்க? நல்ல ஒரு ஜட்ஜ்மெண்ட் கோர்ட்லேருந்து வரணுமா? இல்லை ஒரு ஆரோக்கியமான ஒரு வாழ்க்கை, டெய்லி மருந்து 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 அந்த மாத்திரை சாப்பிட்டு சாப்பிட்டு என்னுடைய குடலெல்லாம் வீக் ஆகி போச்சு, அந்த மாத்திரை சாப்பிட்டு சாப்பிட்டு என்னுடைய கிட்னியெல்லாம் ஃபெயிலியர் ஆகி போச்சு என்றெல்லாம் சொல்லி கண்ணீரோடு இருக்கிறவங்களுக்கு இன்றைக்கி தேவனுடைய அனுக்கிரகம் நேரடியாக வருது. ஆண்டவர் இன்னும் முதல் கட்டாயம் உங்களை ஆசீர்வதிப்பார். ஸோ இன்னைக்கு பிறகு இந்த டிசிஷன் மேக்கிங், அந்த சென்டர் பாயிண்ட் தான் ரொம்ப முக்கியம். அதில் நீங்கள் நின்னீங்கன்னா தேவையில்லாத நஷ்டங்களையும் இழப்புகளையும் எல்லாத்தையும் நம்ம தவிர்க்க முடியும். சரியா? சரி, இப்போ நல்ல சாட்சியை கேட்கலாம். சிஸ்டர் ஃப்ளாரன்ஸ் ஃப்ரம் சென்னை. நானும் என்னுடைய மகள் ஷேரனும் ஒவ்வொரு மாதமும் அன்பரின் பாதத்தில் ஒரு நாள் உபவாச கூடுகையில் கலந்து கொண்டு சகோதரர் ஸ்டீஃபன் அவர்களிடம் ஜெபித்துக் கொள்வோம். கர்த்தருடைய கிருபையினாலும் சகோதரர் ஸ்டீஃபன் அவர்கள் ஏறெடுத்த ஜெபத்தினாலும் என்னுடைய மகள் ஷேரனுக்கு ஏற்ற அருமையான ஒரு மணமகன் அமைந்து ஜூலை மாதம் 6ஆம் தேதி 2022ஆம் வருஷம் சீரும் சிறப்புமாக திருமணம் நடந்தது. மருமகன் கனடா தேசத்தில் வேலை செய்கிறார். மகளுக்கும் விசா கிடைத்து 2023ஆம் வருஷம் செப்டம்பர் மாதம் கனடா தேசத்திற்கு சென்றாள். சகோதரர் ஸ்டீஃபன் அவர்களும் அந்த சமயம் கனடா தேசத்திற்கு ஊழியம் செய்ய வந்திருந்தார். மகளும் மருமகனும் சகோதரரை நேரில் சந்தித்து ஜெபித்து கொண்டார்கள். சகோதரர் அவர்கள் மகளுக்கு குழந்தை பாக்கியத்திற்காக பாரப்பட்டு ஜெபித்தார்கள், மனதார ஆசீர்வதித்தார்கள். அந்த ஜெபத்திற்கு பிறகு கர்த்தருடைய கிருபையினால் மகள் கர்ப்பம் தரித்து 2024 செப்டம்பர் 2ஆம் தேதி அழகான ஆண் குழந்தையை பெற்றெடுத்தாள். என்னுடைய பேரன் பெயர் ஜெயன். மேலும் எனக்கும் என்னுடைய கணவருக்கும் 1 வருடத்திற்கான விசா கிடைத்து மகளுக்கு உதவி செய்ய கனடா தேசத்திற்கு செல்ல கர்த்தர் உதவி செய்தார். அருமையான சகோதரி சொன்ன சாட்சி அவருடைய ஃபோட்டோவோட நாங்கள் போட்டிருக்கிறோம். அவங்க மகளுடைய சக்ஸஸுக்கு ரொம்ப முக்கியமான காரியம், ஒவ்வொரு மாதமும் அவங்க இந்தியாவில் சென்னையில் இருந்த நாட்களில் அவளுக்கு திருமணத்துக்கு முன்னால் அம்மாவும் மகளும் ரெகுலராக மீட்டிங் அட்டன் பண்ணுவாங்க. அந்த மீட்டிங்கில் அப்பப்போ ஆண்டவர் கொடுக்குற மங்கள வார்த்தையை வாங்கிட்டு கிளைம் பண்ணிகிட்டே இருந்தாங்க. ரைட் டைமில் மேரேஜ், ரைட் டைமில் ரைட் பார்ட்னரை கர்த்தர் கொடுத்தார். அதன் பிறகு ஹஸ்பண்டுக்கு கனடாவில் வேலை, இவளை கனடா தேசத்துக்கு கொண்டு போகிறதுக்கு விசா அப்ரூவ் ஆகுது. அதன் பிறகு அங்கே கனடா தேசத்துக்கு போகும்போது அடிமை ஜெபிச்சு ஆசீர்வாதமான ஒரு ஆண்மகன் ஜெயன் என்கிற ஒரு அருமையான பிள்ளை ஆண்டவர் கொடுத்துருக்காரு. ஸோ இப்படிப்பட்ட காரியங்கள் அடுக்கடுக்காக நடந்தது அன்பரின் பாதத்தில் ஒரு நாள் கூட்டத்தில். இன்றைக்கி நாம் அநேக தேசங்களுக்கு போகும் பொழுதெல்லாம் அங்கெல்லாம் அன்பரின் பாதத்தில் ஒரு நாள் கூட்டத்தில் ரெகுலராக வந்து அட்டன் பண்ணி ஆசீர்வதிக்கப்பட்ட நிறைய ஜனங்கள் அந்தந்த தேசங்களில் இருக்கிறாங்க. அவங்க இன்றைக்கி அவங்க பெற்றோரை அழகாக அந்த தேசத்துக்கு கூப்பிட்டு வந்து அவங்கள கனப்படுத்தி அவங்களுக்கு உதவி செய்கிறதை, அவங்கள ஹாப்பியாக வச்சுருக்கிறத பார்க்குறேன். அதன் நிமித்தம் அவங்க அந்த தேசத்துக்கு போய் நல்லா உழைச்சி ஊரில் அப்பா அம்மாவுக்கு சொந்த வீடு கட்டி கொடுக்கறது, அப்பா அம்மாவுக்கு வாகனம் வாங்கி கொடுக்கறது, அவங்கள நல்லா ஹாப்பியாக வச்சுருக்கிறாங்க. ஸோ ஒரு பெரிய ஃபவுண்டேஷன் இந்த அன்பரின் பாதத்தில் ஒரு நாள் கூட்டத்தின் மூலமாக நிறைய குடும்பங்களுக்கு இன்றைக்கி உலகமெங்கும் சகல பகுதிகளிலும் இதில் நம்முடைய அன்பரின் பாதத்தில் கூட்டத்தினால் ஆசீர்வதிக்கப்பட்ட ஜனங்கள் பரவி கிடக்கிறாங்க. உங்கள் சந்ததி, உங்கள் பிள்ளைங்க அப்படி லைஃப்பில் செட்டில் ஆகிறதுக்கு மாதம் இந்த அன்பரின் பாதத்தில் ஒரு நாள் மீட்டிங் வாங்க. அங்கே தேவ பிரசனம் அப்படி நிரம்பி வழியுங்க. எவ்வளோ மனமாற்றங்கள் ஜனங்களுக்குள்ளால் ஆண்டவர் கொடுத்துருக்காரு. எவ்வளோ ஒரு ரட்சிப்பு, எவ்வளோ பேருக்கு அற்புதங்கள், அதிசயங்கள், வேலை வாய்ப்புகள், படிப்பு, சாதனை புரிகிற இந்த காரியங்களெல்லாம் அங்கே ஸ்பெஷலாக நடக்கும். அதனால தான் ஆயிரக்கணக்கான ஜனங்கள் பல ஊர்களிலிருந்து காரு, பஸ்ஸு, ட்ரெயின் ஏதாவது ஒன்று பிடிச்சி ஃப்ளைட் பிடிச்சி வந்து அந்த ஆசீர்வாதத்தை கலந்துக்கிறாங்க. இந்த சனிக்கிழமை உங்களுக்கு அப்படி ஒரு வாய்ப்பு இருக்குது. நீங்கள் எந்த ஊரில் இருந்தாலும் நீங்கள் இந்த மீட்டிங்கில் கலந்துக்கிறதுக்கு இப்போவே பிரயாசப்பட்டு விசுவாசத்தோடு ஒரு டிக்கெட்டை போட்டுருங்க, வந்து சேருங்க. மீட்டிங் முடிச்சுட்டு ஒரு நல்ல ஆவிக்குரிய ஆகாரம் முடிஞ்ச உடனே ஒரு சரீரத்திற்கு ஒரு தேவதூதர்கள் சமைத்த தேவ சமூகத்து ஆகாரம் அப்பம் கொடுக்கப்படும். சாப்பிட்டுட்டு ப்ரே பண்ணிவிட்டு ஹாப்பியாக ஊருக்கு புறப்பட்டு போங்க. கர்த்தர் மகிமையான காரியங்களை செய்வார். ஆண்டவரே இந்த வாரம் உங்களை சனிக்கிழமை நடக்கிற அன்பரின் பாதத்தில் ஒரு நாள் கூட்டத்திற்கு வரவேற்கிறார். சரி,
கண்களை மூடி ஜெபிக்கலாமா? அன்பான ஆண்டவரே, உமக்கு நன்றி. ஃப்ளாரன்ஸ் குடும்பத்திற்கு அற்புதம் செய்து அவங்க பிள்ளைக்கு திருமணத்தை செய்து வச்சு நல்ல லைஃப் பார்ட்னரை கொடுத்து நல்ல கனடா தேசத்தில் செட்டில் பண்ணி நல்லபடியாக அவங்களுக்கு வேலையை கொடுத்து அந்த தேசத்தில் அருமையான பிள்ளை செல்வங்களையும் கொடுத்து பெற்றோர்களையும் அந்த தேசத்தில் வந்து அவங்க கூட தங்கி இருக்கிறதுக்கு விசாவையும் கொடுத்து உதவி செய்த தேவன் எங்களுக்கு இப்படி வாய்ப்பு கிடைக்காதான்னு ஒரு ஆசீர்வாதத்திற்காக ஏங்கி நிற்கிற பிள்ளைகளுக்கு இன்றைக்கு ஒரு அற்புதத்தை நீர் செய்யும். ஆண்டவரை, நீர் பாரபட்சம் இல்லாத தேவன். இதுவரைக்கும் அன்பரின் பாதத்தில் நான் கலந்துக்கலன்னு நினச்சி ஆண்டவரை ஏங்கி கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்கு இந்த வாரம் சனிக்கிழமை அதற்கு ஒரு பாக்கியத்தை தாரும். அதற்காக இன்றைக்கு என் பிள்ளைகள் விசுவாசத்தோட டிக்கெட் போட்டு புறப்பட்டு வருவதற்கான முயற்சிகளை எடுக்கட்டும். ஆண்டவரே, இந்த அன்பரின் பாதத்தில் ஒரு நாள் கூட்டத்தில் வந்து ஆசீர்வதிக்கப்பட்ட லட்சக்கணக்கான ஜனங்களுக்காய் நன்றி, கோடிக்கணக்கான ஜனங்களுக்காய் நன்றி. அப்படிப்பட்ட பாக்கியம் இந்த நிகழ்ச்சியை பார்க்கிற ஒவ்வொருவருக்கும் கிடைக்கும்படிக்கு பிதா, குமாரன், பரிசுத்தாவியின் பேரால நிறைஞ்ச மனசில் ஆசீர்வதிக்கிறேன். ஆண்டவரே, உங்களுடைய ஆசீர்வாதம் இந்த மாசமே உறுதி செய்யப்படட்டும், இந்த வாரமே உறுதி செய்யப்படட்டும். இவர்கள் எதிர்பார்த்திருக்கிற விசா, எதிர்பார்த்திருக்கிற ஜாபு, எதிர்பார்த்திருக்கிற அரசாங்க உத்தியோகம், எதிர்பார்த்து கொண்டிருக்கிற சொந்த வீடு, எதிர்பார்த்து கொண்டிருக்கிற நல்ல திருமண வாழ்க்கை, எதிர்பார்த்து கொண்டிருக்கிற நல்ல பிள்ளை பாக்கியம், எதிர்பார்த்து கொண்டிருக்கிற நல்ல ரட்சிப்பு, எதிர்பார்த்து கொண்டிருக்கிற அபிஷேகம் எல்லாவற்றையும் என் பிள்ளைகளுக்கு கொடுத்து இவர்களை கனம் பண்ணும். என் பிள்ளைங்க இனி கடன் வாங்கக்கூடாது, கொடுக்கிற அளவுக்கு ஒரு பெர்மனன்ட் இன்கம், பெர்மனன்ட் ஜாப், பெர்மனன்ட் பொசிஷன் என் பிள்ளைகளுக்கு கொடுத்து இவர்களை கனம் பண்ணுங்க. இந்த மங்கள வார்த்தையை 1ஆம் தேதி அதுவுமா விசுவாசத்தோடு கேட்குற என் பிள்ளைகள் ஒவ்வொருவருடைய குடும்பத்திலும் ஆண்டவர் அப்பரிவிதமான ஆசீர்வாதத்தை கொடுத்து என் பிள்ளைகளை கனம் பண்ணு. இப்பொழுதும் பலவிதமான வியாதிகளோடு இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற என் பிள்ளைகளுக்கு உம்முடைய தெய்வீக தொடுதல், அந்த டிவைன் டச் இப்பொழுது இவருடைய சரீரத்திலே உணர்கிறதற்காக உமக்கு நன்றி. தொட்டு குணமாக்கும். இப்பொழுதும் திருமண நாள் மற்றும் பிறந்த நாளை நினைவு கூறுகிற பிள்ளைகளை ஒரு விசை கண்ணோக்கி பாரும். என் இருதயம் நல்ல விசேஷத்தினால் பொங்குகிறது என்ற மங்கள வார்த்தை இந்த வருஷம் முழுவதும் என் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில நிறைவேறட்டும். இயேசுவின் மூலம் பிதாவே. அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இந்நிகழ்ச்சியின் மூலம் நீங்கள் பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதங்களையும் உங்கள் ஜெப விண்ணப்பங்களையும் அனுப்ப வேண்டிய முகவரி: தேவனின் அன்பு ஊழியங்கள், விநாயக் அவென்யூ, OMR ரோட், ஒக்கியம், துறைப்பாக்கம், சென்னை 600097. மேலும் 24 மணி நேர ஜெப உதவிக்கு 044-24547-999 மற்றும் 9941150999 என்ற எண்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள்.